உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நான் சும்மா உன்கிட்ட விளையாடினேன். உன் துக்கத்தை மறக்க நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா. சரியா? அழக்கூடாது. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கையில ஏதோ பைலாம் இருக்கு. என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கோம், அதுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர வேணாமா? அப்புறம் மரியாதை செய்யலின்னு மாப்பிள்ளை வீட்டுக்கார அம்மா கோச்சு கூடாதுல்ல? இங்க பாருங்க, இந்த சீமந்தத்தை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணை பெத்தவ. நீங்க மாப்பிள்ளை வீட்டு முறப்போட கைய கட்டிக்கிட்டு ஒழுங்கா நில்லுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து செய்யறேன். சம்மந்தி, சொல்லுங்க சம்பந்தியம்மா. அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க சம்மந்தி. நாங்களும் எங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். சரிங்க சம்மந்தி, அதை எடுத்துக்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் இங்கேயே வச்சு பார்க்கலாமே. லட்சுமி வாமா, நீயும் புடையெல்லாம் பார்த்த மாதிரி இருக்க இல்லையா? வாங்க. கொடுங்க. மா பாத்தியாமா, எல்லாம் கும்பலா வருதுங்க. வரட்டுண்டி, அந்த அநாத சிறுக்கிக்கு எவ்வளவு விலையில புடவை எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். வாங்க வாங்க சம்பந்தி, 3 புடவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, நான் இந்த ரெட் கலர் தான் என் சீமந்தத்துக்கு கட்ட போறேன். எப்படி இருக்கு அக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இல்லாம? 27,000 ஆச்சே. அவ்வளவுதானா? நாங்க எங்க பொண்ணுக்கு எடுத்திருக்கோம் பாருங்க, பச்சை கலர்ல ஜரிகை வச்சது, 30,000 ரூபாய். அத்தை, இதுக்கு இப்ப இவ்ளோ விலையில எடுத்திருக்கீங்க? இல்ல லட்சுமி, சம்மந்தி அம்மா அவங்க பொண்ணுக்கு கிராண்டா செய்ய போறேன்னு சொன்னாங்க. சபையில அவங்களுக்கு சமமா இல்லைன்னாலும் குறை வந்துடக்கூடாதுல்ல, அதான் விலை கூட இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் வாங்கிட்டேன். என்ன அத்தை? அக்கா, அத்தை சூப்பர் புடவை வாங்கிருக்காங்கல்ல. வரவங்கலாம் இந்த புடவை பத்தி தான் பேச போறாங்க. தேனு, அந்த கத்திரிப்பூ கலர் புடவை எடுக்கண்ணு. இது 32,000. இது எப்படி இருக்குது? ஓஹோ, ஷாபாஷ், சரியான போட்டி. வள்ளியம்மே, இப்போ ஓ முறை. இந்த சந்தன கலர் புடவை 37,000 ரூபாய். அத்தை, இதெல்லாம் ஓவர். எனக்கு எதுக்கு இத்தனை புடவை? ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை பத்தாதா? சரி, ஒரு புடவை அனுஷ்கா கொடுங்க, ஒன்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஒன்னு விட நம்ம தேன்மொழி அக்கா கொடுத்துடலாம். இல்லக்கா, அவங்களுக்கு தான் அவங்க அம்மா 3 புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்களே. அனு, அது அவங்க பொண்ணுக்காக அவங்க செய்யறாங்க. ஆனா அத்தை நம்ம எல்லாருக்கும் பொதுவானவங்க, அவங்க இப்படி பண்ணக்கூடாது. அத்தை, எனக்கு இந்த ஒரு புடவை போதும். அக்காவுக்கு அந்த சந்தன கலர் புடவைய கொடுங்க, அனுஷ்காக்கு ஒரு புடவை கொடுங்க. எனக்கு எதுவும் வேணாம்க்கா. இங்க பாரு, சீமந்த தண்ணிக்கு நீ மட்டும் பழைய புடவைய கட்டிட்டு இருப்பியா? இந்த புது புடவைய கட்டிக்கோ, நீ அழகா இருப்ப. அத்தை, அவளுக்கு கொடுங்க. வேளான்னு சொன்னா கேட்க வாப்பற, உன் விருப்பப்படியே செய்யி. அத்தை, லக்ஷ்மிக்கு எடுத்த புடவை எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு இதுவே போதும். ஏமா, அவதான் வேண்டாங்கறல, நீ 2 புடவையும் எடுத்துக்கோ. நான் ஒண்ணு, அனுஷ்கா ஒண்ணு எடுத்துக்கிறோம். அக்கா, எனக்கு எடுத்துதான் நினைக்காதீங்க. அத்தை நம்ம எல்லாருக்குமே தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல லக்ஷ்மி. எனக்கு தான் எங்க அம்மா எத்தனை புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அதான் எனக்கு வேணான்னு சொன்னேன். 10ம் பத்தாததுக்கு எனக்கு எங்க அம்மா நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அம்மா, அந்த நகையை காட்டுமா? காட்டுறமா. இந்த டிசைன் இருக்குன்னு பாருங்க. பழக்கடையில வந்திருக்கேமா. பழக்கடையில பழம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், நான் வாங்கி வச்சுட்டு வரேன். கடுப்பு ஏத்துறாளுங்க.
என்னப்பா பழம் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் எத்தனை பொட்டி இருக்கு? இன்னும் 4 பெட்டி இருக்கு. எடுத்துட்டு வா. நான் எடுத்து உள்ள வைக்கிறேன் வள்ளியம்மா. வேண்டாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப நான் சும்மாவே நின்னுட்டு இருக்கிறதா? நில்லுங்க. மாமா அத்தை உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கணும்னு பாக்குறாங்க. என்னமோ சரி. அனு, நீ தூக்குவியா? தூக்கிடுவேன் அத்தை. நான் வேணா தூக்கட்டுமா? வேணா தானே எடுத்து போறேன். பாத்துமா பாத்து. பத்திரமா எடுத்துட்டு போமா. இதையெல்லாம் மடிச்சு வச்சிருமா. போட்டுறாத. என்ன இன்னும் பேக்கிங் முடியல போல. பாத்து. நீ உன் வேலையை பாரு. நெய் பொங்கல். என்னை விட்டுட்டு நெய் பொங்கல் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. ஏய் சி கத்தாத. நான் கோவிலுக்கு போய் ஒரு ஜோசியரை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஓ, அந்த கோவில்ல வாங்கி சாப்பிட்ட பொங்கலோட வாசனை தானா இது? ஏய் லூசு. ம், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு எதுல கவனம் போகுது? பொங்கல் தான் முக்கியமா? ஆமா. என்னைக்கு நாள் குறிச்சிருக்காரு? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா. நைட்டு 8 to 8:30. அவ்வளோ சீக்கிரம் எப்படி? அப்ப வேணாமா? இந்த முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 1 மாசத்துக்கு நல்ல நாளே கிடையாது. பரவாயில்லையா? ஐயோ, அவ்வளோ நாள்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்போ 8:30 மணிக்குள்ள ம். எனக்கு வெள்ளை பூவு, தட்டுல பழம், ஸ்வீட்டு, ரூம் ஃபுல்லா ஊதுபத்தி ஏத்தின வாசனை. ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அரேஞ்ச் பண்ணிடலாம். அதான் வாசல்ல வண்டி நிறைய வந்து நிக்குது இல்ல? ஆமா, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இது உள்ள ஆப்பிள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆப்பிள் வேணும்ல? இது வளகாப்புக்குல. ஏய், நடந்து முடிஞ்ச விசேஷத்துக்கு நடக்கிற விழால நடக்க போற விசேஷத்துக்காக கொஞ்சம் திருடுறதுல தப்பே இல்ல. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் திடீர்னு வந்து மோதுறீங்க. ஸ்டோர் ரூம்ல சாமான்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்களாம். ஒழுங்கா இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னாவோ. அதான் பார்க்க போயிட்டு சரி, இருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. டேய் சக்தி, அம்மா. உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். எங்க போயிட்ட? இங்க வாடா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைடா. இது வருமா? பாத்து எடுத்துட்டு போடா. சரிம்மா, நான் எடுத்து வச்சிருமா. பத்ரம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போ. பத்ரம் பத்ரம். அம்மாடி, ஆ நான் எடுத்துக்கிறேன் அத்தை. ஆ சக்தி, என்னடா எல்லா போட்டியும் பிரிஞ்சு கிடக்குது? வண்டியில வரப்ப பிரிஞ்சிருக்கும்பா. இதுல என்னப்பா இருக்கு? இல்லடா, எல்லாத்துலயும் குறைஞ்ச மாதிரி இருக்குடா. நீங்க வேறப்பா, இதுல எல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டு நான் போய் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். இதுலயும் ஏதோ குறையுதே. இதையும் எடுத்துட்டு போ. வா.
சொல்லுங்க நீ. ஏன் பூவை எடுத்து கீழே வச்சிட்டு இருக்க? இல்ல கீழே கை தவறி விழுந்துருச்சு. வா அந்த பொட்டி எடுத்து சரி அத்தை. லட்சுமி என்னம்மா? கண்டுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல அத்தை. அனு அக்கா பாத்துட்டீங்களா? அக்கா கண்டுக்காதீங்கக்கா. என்ன லட்சுமி? அக்கா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அத்தை. அது உங்க சத்துக்குடி இருக்கு, இது இங்க ஸ்வீட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்புறம் அங்க 2 ஆப்பிள் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு மறக்காம இதெல்லாம் எடுத்துடணும். என்ன? ஓகே. அத்தை என்ன லட்சுமி, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, ஏன் இப்படி அலையற? இல்ல அத்தை, தென்மொழி அக்காவோட புடவை இங்க மாறி வந்துச்சு, அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, இத கொடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலையாம ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரியா? சரிங்க அத்தை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா, எடுப்பா இருக்கு. மா, நீ எனக்கு செய்யறத விட அவங்க அவளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்யறாங்க பார்த்தல? அதத்தான் நான் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேனே. இத பாருமா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, வளகாப்புல ஏன் புடவை தான் விலை ஜாஸ்தியா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும் சொல்லிட்டேன். சரிம்மா, அத நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பிடிச்ச அதே சிவப்பு கலர்ல ராத்திரியோட ராத்திரியா போய் விலை ஜாஸ்தியான புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். மா, வரவங்க எல்லாம் எனக்கு செய்யற சீர்வரிசைய பத்தி தான் எல்லாரும் பேசணும். நீ தான் பேச வைக்கணும். ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? அப்படியே நம்மள தாண்டி சீமந்தம் சிறப்பா நடந்தாலும் சிங்க குட்டிய பெத்துக்க போறது நீமா? ஆமா, அவ பெத்துக்க போறது செத்த எலிய. ஒரு புடவையை மிஸ் பண்ணிட்டீங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். லட்சுமி, லட்சுமி, வா லட்சுமி. அக்காவோட புடவை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன். அதனால என்னம்மா, இருந்துட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியதானே? இதுக்காகவா மாடிப்படி ஏறி வந்து கஷ்டப்படுற? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. என்ன லட்சுமி உடனே கிளம்பிட்ட? உள்ள வந்துட்டு போ. இல்ல பரவாயில்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னம்மா? அவ கிடக்குறா. என்ன இது? இந்த ஹால்ல இப்போ இருக்கிறவங்கள தவிர வேற யாரும் இங்க வரக்கூடாது. முதல்ல வெளிக்கதவை சாத்துங்க. ஏங்க
சொல்றாருல காதுல விழலையா? போய் சாத்துங்க போங்க. உட்காருங்கிற உடனே எந்திரிச்சு போங்கிற. நான் பண்றது. ஏன் நீ பயப்படுற? என்ன ஆச்சு? ஏய், என்னமோ தெரியல, நான் இங்கே படுத்துக்கிறேன் தா. சரி நீ சாப்பிட்டியா முதல்ல? இல்ல இல்ல தா. இரு இரு, ஏதாவது சாப்பிடுறியா? நான் எடுத்துட்டு வரவா? வேணாம் தா, வேணாம். ஓம் ஜெய் மகாதேவி. ஓம் இச்சா சக்தியே பாதகி அண்டம் மகம். அன்னைக்கு என்னமோ ஆத்மா பேய் அப்படி இப்படின்னு பேசின, திரும்பவும் பாட்டியோட புக்கு படிச்சியா? ஓம் பிருத்யங்கரா. ஓம் பயந்தவே. ஓம் காளீஸ்வரியே ரச்சிகோ மனஹோ. அத்தா, கதவு சாத்துங்க. சாத்துங்க தா, சாப்பிடுறீங்க? இரு, என்ன ஆச்சு சொல்லு. கதவு சாத்துங்க தா. கொஞ்சம் பொறு, இரு. ஓம் க்ரீம் இச்சா சக்தி பாவலியே. ஓம் மகாகாளி. ஓம் க்ரீம். ஓம் க்ரீம். அண்ணி, ஓம் என்ன நீ இதெல்லாம்? நில்லு. நில்லுன்னு சொன்னேன், நீ கேட்கல. நிறுத்திட்டேன். இனி எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ அப்படியே தான் நிக்கணும். அண்ணி, என்னால நடக்க முடியல. நான் இந்த வீட்ல அடப்பட்டிருக்கும் ஆத்மாவை பார்த்துட்டேன். இப்போ அந்த ஆத்மா தங்கி இருக்கும் உடலோட இங்க வருவா. சாமி, என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். யாரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓம் சண்டிகா முனீஸ்வரி பகவதி. ஓம் மகா சண்டீஸ்வரி அச்சாரி. ஓம் பாதாளகாளி. ஓம் பகவதியே. கிரீம் அச்சாயே ஐஸ்வரியே. நீ வரமாட்டியா? உன்னை இழுத்து வந்து நிறுத்தட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம். அம்மா குரல்டா. வேண்டாம். இப்ப நீயே வா. நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வா வெளியே. முடியாது முடியாது, என்னை விட்டுடு என்னை விட்டுடு. அம்மா தட்டா தரும். கட்டளைக்கு மறுத்தா நான் என் போக்குல தான் போகணும். இச்சா சகே சகே. ஓ மகாமாயே. இச்சா சாமி சாமுண்டீஸ்வரி பகவதியே. ஓ வேண்டாம். ஓ மகாமாயே. நான் வரேன். வா வெளியே. இப்போ வரப்போறது இந்த வீட்ல இருக்க கோபமான ஆத்மா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சாமி? இருந்த இடத்திலேயே இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் பேசுற எதையும் குறுக்க பூந்து கலைச்சிடக்கூடாது. என்னோட கவனம் தப்புனா இந்த பூஜையை செதஞ்சிரும்.
அப்புறம் அந்த ஆத்மாவை என்னால கட்டுப்படுத்த முடியாது. தப்பா ஒண்ணு சொல்லிடாதீங்க. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அமைதியா இருப்போம். ஓ